ஹாய் ஆல், வெல்கம் டு மந்திரா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஒன் டே vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே வந்து குக்கிங்கை ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஃபன் முடிச்ச கையோடு அப்படியே ரைஸும் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பும் சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு பொரியலும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மோர் குழம்பு பண்ணதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நான் அந்த மோர் குழம்புக்கு வந்து வெண்டைக்காவும் பொடி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். மோரை வந்து நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம மற்ற தான் வேணும்னு இல்லை, நம்ம வச்சுக்கக்கூடிய ரிஸ்க்கை வச்சும் கடைஞ்சோனால சூப்பராக இருக்கும். இங்கே வந்து வெள்ளரிக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோர் கூட வெள்ளரிக்காவும் போட்டோன்னா செம சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய், வெங்காயம், வெள்ளரிக்காவை வந்து வதக்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம அது மேலே கட் பண்ணி போட்டுட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே வெண்டைக்காயும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் தட்டிடணும். மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு அந்த அரிசி கடலைப்பருப்பு கூட போட்டு அரைச்சிட்டு அது கூட நல்லா அரைச்ச உடனே அந்த அரிசி கடலைப்பருப்பை அரைச்ச உடனே தேங்காயும் போட்டு அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும். கொஞ்சம் பிடிச்சதுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இது தேங்காய் எண்ணெயிலே பண்ணணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எண்ணெயை விட. அந்த மசாலாவும் நல்லா வதக்கி இருந்துச்சு. இப்போது நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய மோரை இப்போ அதில் விட்டுக்கிடலாம். இதில் விட்டு இந்த மோர் குழம்பு வந்து கொதிக்கலாம் கூடாது. நுர கூட்டி வரும்போது நம்ம இதை வந்து இறக்கி வச்சுக்கணும். நம்ம ரிஸ்க் வச்சு உங்களால் அடிக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு மோரை ஒரு திருக்கி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக மோர் கடைஞ்சி வந்துடும். செம்ம சூப்பராக உங்களுக்கு குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கட்டியாக வச்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மோர் கூட கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கணும், லைட்டாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு அந்த காய் அதெல்லாம் அந்த வெயில் டைமில் சாப்பிடவே முடியல. இந்த மாதிரி மோர் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த பக்கம் நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கருவேப்பிலை, கடுகுளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் நம்ம மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டு இது கூட தாளித்து இதை அப்படி இந்த மோர் குழம்புல ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். தாளிசமும் போட்டாச்சு. ஃபைனல் டச்சுக்கு செம்ம சூப்பராக நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போது A few moments later. கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்தது, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அப்படி வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நான் நோட் பண்ணிவிட்டு போய்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவை, என்னெல்லாம் மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு போய் அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சோப்பு, ஆயில், அப்புறம் எள்ளு பாக்கெட், அது போக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து கிழங்கு ஐட்டம்ஸ், இந்த மாதிரி மட்டும்தான். எவ்வளோ தேவைங்கிறத மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து எது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய திங்ஸாக வாங்கிக்கிட்டோம். விலை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த சர்ஃப் எக்ஸல் சோப் பார்த்திங்கன்னா 10 ரூபா சோப்பில் 2 எடுத்துக்கிட்டோம். அது வந்து பாத்திரம் கழுவுற சோப்பில் 3, அது போக ஆயில், அது போக வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்தாங்க. நம்மளுக்கு எடுத்து வைக்கிற வேலையே இல்லை, அப்படி கவரோடு வச்சிடணும். வாங்கிட்டு வந்த கிராசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்தந்த பொருள் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்டனிங் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியெல்லாம் வந்து நேராக இப்போ வெயிலில் பயங்கரமாக வாடிடுது. பக்கத்தில் வேறு புல்லாக முளைச்சிடுது. அதெல்லாம் கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. இந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா இந்த சைடாக கீழேயே வருது. ஒன் சைடு மட்டும் மேலே நல்ல இதாக இருக்குது, இன்னொரு சைடு கொப்பு ஃபுல்லாக கீழேயே வருது. இதை ஃபுல்லாக நாளைக்கு கட் பண்ணி விடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கத்தாழை, மணி பிளான்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸஸாக இருக்கிறது. இந்த கத்தாழை செடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா புல் முளைச்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தான் வெட்டி போட்டாலும் நிறைய முளைச்சிக்கிட்டே இருக்குது. கையை வேறு வச்சு அதில் கட் பண்ணவே முடியல, முள் பயங்கரமாக குத்துது. அதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸஸையும் ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. நம்ம ஃபோர்க்கு வச்சு இப்படி தூண்டிட்டோனாலே ஈஸியாக வந்துடுது அந்த மணலில் உள்ள எக்ஸஸ் ஃபுல்லாக.
அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டுட்டு இந்த கத்தாழை செடியை நீட்டாக எடுத்து நல்லா மண்ணை தோண்டி விட்டுட்டோன்னா நல்லா தண்ணியும் உள்ளே இறங்கிடும், சூப்பராக இருக்கும். ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. தொட்டியெல்லாம் நீட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம கொஞ்சம் மணி பிளான்ட்டை கட் பண்ணியிருக்கோம். அதை தூக்கி கொண்டு வீட்டு உள்ளே வந்து பாட்டில்ஸில் போட்டு வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா படர்ந்து வருது. அதை கட் பண்ணி வீட்டில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். நம்ம அதையும் இந்த பக்கம் வச்சாச்சு. அப்பா இந்த வெயிலில் வேலை பார்க்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட்டுக்கு வந்து கருவேப்பிலை பொடியும் எள்ளு பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கிளிப்பிங் வந்து நாளைக்கு உங்களுக்கு வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு நாளைக்கு நம்மளோட வீடியோவில் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து எள்ளு பொடி, இந்த ரெண்டுமே நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்படி நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனுக்குடனே நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர்.